இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனத்திற்கான அர்த்தம் நாம் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கலாம் என்பது அல்ல. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக அநியாயம், அசுத்தம், நீதி, பரிசுத்தம் போன்ற ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுப்பு நம்முடையது. நாம் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷனுக்கு உரிய பலனை நம்முடைய கிரியைகளின்படியே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று பார்க்கிறோம். நம்முடைய பரிசுத்தமே நம்முடைய நித்திய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எபிரேயர் 12:14 நாம் பார்க்கிறோம். பணமில்லாவிட்டாலும் தேவனை தரிசிக்க முடியும். சரீரத்தில் சுகமில்லாவிட்டாலும், வீடு, கார், படிப்பு இல்லாவிட்டாலும் நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் பரிசுத்தம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்? தேவன் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமாயிருந்தால் மட்டுமே அவரை தரிசிக்க முடியும். இந்த பரிசுத்தத்தை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. நம் திறமையினாலும் சம்பாதிக்க முடியாது. மத்தேயு 5:8 படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய துணிகளை சுத்தம் செய்ய சோப் உபயோகிக்கிறோம். கைகளை சுத்தம் செய்ய சானிடைசர் உபயோகிக்கிறோம். வீட்டு தரையை சுத்தம் செய்ய அதற்கேற்ற சொல்யூஷன்ஸை உபயோகிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள் இருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று மார்க்கு 7:20-23 வரை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த என்ன செய்யலாம்? 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் மனம் திரும்பி, ஏசப்பா, இதுவரை நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஜெபிக்கும் போது உடனடியாக நாம் பரிசுத்தமாகிறோம். ஏசாயா 1:18 படி உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். சங்கீதம் 32:1-2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த பரிசுத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். வேத வசனத்தை கேட்க கேட்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் பரிசுத்தமாகிறோம். அனுதினமும் நாம் அதை கை கொண்டு நடக்கும் போது நம்முடைய சிந்தையிலே, பேச்சிலே, நம்முடைய பார்வையிலே, நடக்கையிலே, மனசாட்சியிலும் கூட பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்தமாகிற நாம் இன்னும் பரிசுத்தமாக பிரயாசப்படுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். நம்முடைய பரிசுத்தத்தின் கிரியையின்படி அவர் நமக்கு பலன் கொடுப்பார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதம் 37:28 படி கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ததற்காக அப்பா உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தரப்பா. நீங்கள் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட எங்களை உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய ஆண்டவரே, உங்கள் வருகையின் போது நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவர் மிகுதியான பலனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.